அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கெரியரில். அந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாரும் ரைட் ஆஃப் ரைட் ஹர் ஆஃப், அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு, கெரியர் முடிஞ்சிச்சு, இதோட எந்திரிச்சு வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, when everyone wrote me off, there were two people. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் 14 months நான் வீட்டில் உட்காந்தேன் நடிக்க முடியாமல். ஏன்னா சில பேர்னால அதை நான் சொல்ல விருப்பப்படல. அது ஓகே, அது ஒரு ஃபேஸ். பட் எனக்கு சௌத்ரி சார், ஆர்பி சௌத்ரி சார் வந்து கூப்பிட்டு, முக்கியமாக இந்த தருணத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ஏன் எல்லாரும் உழைக்கிறேன், 24 மணி நேரம் நான் எப்போ தூங்குறேன், எப்போ எந்திரிச்சு இப்போ வேலை செய்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலே ஒரு வருடம் வந்து என்னோடய பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப பாதிச்சு இருந்தாலும் இந்த படம் நல்லா வெற்றிகரமாக வரணுன்றதுக்காக என் கூட இருந்து என் கஷ்டங்களில் என்னை ஊக்கப்படுத்தி என்னை வந்து இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி உங்கள் முன்னாடி இவ்வளோ பாசிட்டிவாக நிப்பாட்டினதுக்கு காரணமாக இருந்த என்னை வருங்கால் மனைவி, என்னோட துணைவி சாய் தன்ஷிகாவுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணும். பிகாஸ் வேறு யாராவது தான் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க நேரம். இந்த ஆள் இருக்கானே ஜான் விஜய், முதல் தடவை ஜான் விஜய்னால, ஜாதி சண்டைனால நான் வந்து லயோலா காலேஜில், எனக்கும் இவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக அப்போ தான் எனக்கு தெரியும் ஜான் விஜய் என் சீனியர், அவ்வளோ க்ளோஸ் கூட இல்லை. ஆனால் இவனால் வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்தது லயோலா காலேஜில். நான் நின்றுட்டுருக்கேன், இப்படி நின்றுட்டுருக்கேன், வந்து எங்கே இருக்கான் அந்த ஜான் விஜயன் தெரிலங்க, அவர் எனக்கு தெரியாதுங்க, சீனியரு, நானே எப்பயோ ஒரு வாட்டி தான் கிளாஸுக்கு வருவேன், தேடிட்டு இருந்தாங்க ஜான் விஜய்க்காக. அப்போலேருந்து தெரியும் இந்த மனுஷன். இப்போ கூட எனக்கு பாருங்களேன், அந்த பிளாக்ல அது ஏதோ, ஏன்னா நாங்கள்லாம், நானும் உதயாலாம் வந்து ஒரு நாள், எங்களுக்கெல்லாம் அந்த டைமில் கிளப்புக்குள்ளே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலாம் கிளப்புக்குள்ளே என்ட்ரி. அப்போது நாங்கள்லாம் வந்து ஐ திங்க் ஸ்கூல் தானே ஜான், அப்போ நாங்கள்லாம் நின்றுட்டுருக்குறோம் கிளப்பில். என்ட்ரியில் ஒரு தலைவர் நம்பால், ஒரு லுங்கி, ஒரு சட்டை, ஒரு கூலிங் கிளாஸு, அப்போ ரேபேனு, அது வேறு, அது நான் சொல்லக்கூடாது, அது டிஸ்க்ளைமர் கார்டு வச்சுக்கிட்டு அவர் பாட்டு உள்ள பவுஜை தள்ளுற யாரு, நம்ம டெபுட்டி சிஎம் எல்லாம் நின்றுட்டுருக்கோம், நாங்கள்லாம் நின்றுட்டுருக்கோம். இவர் வந்து தள்ளுற யாருமே இல்லைங்க, பொண்ணு, நோ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட, அவர் பாட்டு உள்ளே போகிறாருங்க கிளப்புக்குள்ளே. எங்களுக்கு வேந்து யாரா வேண்டாலும் இப்படி ஒரு ஆட்டிடியூட், இப்போ வரைக்கும் அதே ஆட்டிடியூட் வச்சுருக்காப்புல. அதுதான் நான் பயன்படுத்தினேன் இந்த படத்தில் வந்து